ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான இட்லியும் தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான முறையில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் நல்லா அதிக லெவலில் இருக்கும். சாப்பிட்டு கூடவே 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். பற்ற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். நம்ம இதில் போட்டுக்கலாம். 5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 10 பல் பூண்டு, சின்ன சைஸுன்றதுனால 10 எடுத்துருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அப்படியே இதை கலந்து விட்டுருவோம். நம்ம அப்படியே கலந்துட்டு சிம்மில் வச்சுட்டு, கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி விட்டு சிம்லேயே வேகட்டும். நான் இதில் மிளகா சேர்க்கலை. மிளகாவுக்கு பதிலாக மிளகா தூள் போட போகிறேன், சில்லி பவுடரு. அது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இதை நம்ம அப்படியே இப்போ மூடி வச்சிடலாம். கேஸு ஸ்லோவாக வச்சிடலாம். பாருங்கள், சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா நசுங்குது பாருங்கள் தக்காளியே. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஆறின பிற்பாடு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ஜாரில் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் சில்லி பவுடரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு காரம் தக்காளி வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் போடுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நம்ம அப்படியே இப்போது அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். சின்ன ஜார், அந்த ஜார் மட்டும் லேசாக கழுவி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி வேண்டாம். இது கடுகு போட்டு, கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சாச்சு. கொஞ்சமாக ஜாரில் தண்ணி போட்டு கலந்துட்டு ஊற்றியாச்சு. இந்த சட்னி சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் அன்றைக்கி இந்த வீட்டிலைக்கு இந்த சட்னி தான் வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நல்லா அருமையாக டேஸ்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.